ஹலோ. ஒரு தமிழ் படம் 2-3 நாளைக்கு வந்து ஒரு மாணவ நண்பர் ஃபோன் பண்ணி அழகிய கோலங்கள் செகண்ட் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டார். பாலு மகேந்திரா படம் அழகிய கோலங்கள் வந்தது, அது பார்த்த படம் ஞாபகம் இருக்குது. பட் அழகிய கோலங்கள் 2 அப்படி ஒரு படம் வந்தது மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு. அது கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால் அமெரிக்கன் காலேஜை அடிக்கடி 2-3 இடத்துல அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வரும். ஸோ அந்த மாணவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அமெரிக்க காலேஜில் தொடர்புடையவர்கள் யாரும் அந்த படத்தை எடுத்திருப்பாங்களா, டைரக்ட் பண்ணியிருப்பாங்களா, கதைவசனம் எழுதியிருப்பாங்களா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வந்திருக்கும் போல். அதனால் அந்த படத்தை பாருங்க அப்படின்னாங்க. படத்தை பார்த்தேன். ஒரு நல்ல படம். எப்படி எனக்கும் தெரியலை, ரிவ்யூஸ் அந்த மாதிரி நல்லபடியாக வந்து வாசித்த ஞாபகங்களும் இல்லை. ஆனால் ஆஃப்கோர்ஸ் படம் வந்து இப்போ 7-9 வருஷமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9 இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 கேரக்டர்ஸ் தான், ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு டைனிங் ஹால் மட்டும் நான் நினைக்கிறேன். ரொம்ப க்யூட் மேக்கிங். ஒரு சின்ன பிசிறு கூட அந்த படத்துக்கு தேவையானது எதுவுமே இல்லை. ஒரு கிளாக் ஒன்று அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு டைம் ஃபேக்டருக்காகவோ இல்லை இந்த கிளாக்கும் பெண்டுலம் வந்து வித்தியாசம் அழகாக இருக்கிறதுனாலையா எதுனாலும் தெரியல. அது வேணால் ஒரு சின்ன பிசிறுன்னு சொல்லலாம். பட் அது வந்து டைம் காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பர்டிகுலர் மூவி. அதனால் டைம் ஃபேக்டர் காமிக்கிறதுக்காக அந்த அடிக்கடி கிளாக் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, ரேவதி, நாசர், பிரகாஷ்ராஜ். இதில் நாசர் கூட ஒரு ரொம்ப சின்ன ரோல், ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ரோல். பிரகாஷ்ராஜும் அர்ச்சனாவும் மட்டும்தான் படத்தில் மோஸ்ட்லி வருவாங்க. இவங்க அர்ச்சனாவுடைய படம், பழைய படங்கள் பார்த்ததில் தாசின்னு ஒரு படம் பார்த்தேன், தெலுங்கு படம்னு நினைக்கிறேன். மனசை ரொம்ப உருக்கக்கூடிய படமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். அவங்கள ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மற்ற படங்களில் வீடு பார்த்தேன், வேறு 2 படங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க படத்தில் கொஞ்சம் செயற்கைத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அழ போகிறாங்கன்னா அதுக்கு நமக்கு முந்தைய தெரிஞ்சிடும். அது அழுது முடிச்சோன்னா அழுதுகிட்டு இருக்காங்கிறது சம்பவம் ஐ டோன்ட் நோ, இட் குட் பி மை பர்செப்ஷனாக என்னன்னு தெரியல. அவங்க நடிப்பில் கொஞ்சம் ஒரு செயற்கைத்தன்மை கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வழக்கம் பாலுமேந்திரா படங்கள் அப்படி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் நல்ல ஆக்டர். இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கடைசி 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடைசி 10 நிமிஷம் தான் இப்போ படமே. அவங்களுக்கும் ரேவதிக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும், ஹூ இஸ் டூயிங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னமோ ரேவதி ஹேண்ட்ஸ் டவுன் ஜெயிக்கிறாங்கன்னு தோணுச்சுது. இந்த அம்மா பால் நெற்றியோடு இருக்கிறாங்க, அவங்க வந்து அழகான பெரிய குங்குமம் வச்சுட்ருக்குறாங்க. அந்த சீன் 2 பேரும் ரொம்ப பொருள் புதைந்த, அர்த்தமான, ஆழமான, வித்தியாசமான டயலாக்ஸ், அது ஸ்டோரி கோயிங் வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும். அதோட இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த படம் பார்த்த பிறகு அந்த டைரக்டரை பற்றி இப்போ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரிவ்யூஸ் போய் பார்த்தேன். அவருடைய இன்டர்வியூவில் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமான மனுஷனாக இருக்கார். அதாவது ஏடியாக இருந்திருக்கிறாரு. பட் வழக்கமாக நம்ம ஏடிஸ்ன்னு சொன்னால் எனக்கு வழக்கமாக டெமோக்ரஸோட அவங்க தலைக்கு மேலே தொங்குற மாதிரி ஒரு கற்பனை உதயமாகும். இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் வந்து நான் படத்துக்காக ரொம்ப குடும்ப நலன்களெல்லாம் தவிர்த்துட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறாரு. தன்னுடைய டேலண்ட் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. அந்த டேலண்ட்டை தன்னை முன்னெடுத்து கொண்டு போனதாக சொல்கிறாரு. இப்போ அதுக்கு பிறகு 2 படம் எடுத்திருக்காரு. ஒன்று வந்து ட்ரீம் கேர்ள், இன்னொன்று வந்து சைக்கிள் கேப். எட் டு பி ரிலீஸ்டாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இன்டர்வியூ எடுத்து 7-8 மாதம் ஆயிருந்துச்சு. இந்த படங்களை பற்றி நான் இதுவரைக்கும் கேள்விப்படலை, இந்த டைரக்டர் பற்றியும் கேள்விப்படலை. பட் ரொம்ப நல்ல டைரக்டர். இன்னும் பிடிச்ச ரொம்ப விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் தமிழ் படங்களுக்கு தமிழ் பேர் வச்சா வரி விதிவிலக்குன்னு சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் கருணாநிதி பெரியல. எனக்கு அதை விட இன்னொன்று தெரிஞ்சது, 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் மட்டும் படம் எடுக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு
கன்செஷன் கொடுக்கலாமே, ரிபேட் கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சுது. இவர் வந்து 104 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் தான். 1 hour and 40 minutes, சரி, 45 minutes, 1.25 மணி நேரம். ஒரே ஒரு பாட்டு. அதே மாதிரி அவர் பாட்டு மேலே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன அது கட்டாயம் பாட்டு இருக்கணுங்கிறது தேவைன்னு அவர் சொல்லலை அந்த இன்டர்வியூவில். ஒரே பாட்டை ஒரு படத்தில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி முன்னாலேயும் பின்னாலேயும் போட்டு, இங்கேயும் ஏறக்குறைய ஒரே பாட்டு முன்னாலேயும் வருது பின்னாலேயும் வருது, வேறு வேறு பாவங்களில் சந்தோஷமாகவும் சோகமாகவும் மாறி மாறி வருது. ஸோ ஒரே ஒரு பாட்டு, அது ரொம்ப பிடிச்ச விஷயம். படம் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக க்யூட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. வந்து நல்ல பேசப்பட வேண்டிய ஒரு படம். அது ஏன் இப்படி யாருக்கும் தெரியாமல் ஒரு இருட்டுக்குள்ளே போச்சுங்கிறதே எனக்கு தெரியல. படமும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 24 மணி நேரம் கழித்து காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜில் லவ் பண்ண ஒரு பேர் வந்து 24 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. அண்ட் ஹி டைஸ் தேர். அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது இறந்து போயிடுறாரு. ஸோ வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது கடைசியில் ரேவதி இஸ் த ஒய்ஃப் அண்ட் அர்ச்சனா இஸ் த கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ். நல்லாயிருக்கும். அதில் ரேவதி பேசுகிற வசனங்கள் வந்து தன்னையும் அவங்க அந்த கேரக்டரில் அந்த கேரக்டர் வந்து அந்த வசனங்கள்னால இந்த ரேவதி எடுத்திருக்கிற கேரக்டரும் நல்லாயிருக்கும். பிரகாஷ்ராஜனுடைய கேரக்டரும் அதில் வந்து க்ளோரிஃபை பண்ணப்படும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து நன்றாக பேசப்பட்டிருக்க வேண்டும். ஏன்ட்ட கேட்டால் அழியாத கோலங்கள் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. கேட்டில் ஏறி சின்ன பசங்க உட்காந்துட்டு ரயில்வே புட்டி எண்ணுவாங்கல்ல, அந்த சீன்லாம் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் படங்கள் நல்லா தான் எடுத்துருப்பார் பாலுமேந்திராவுக்கு, ஒன்றும் குறைச்சல் இல்லை. பட் எனக்கு இப்போ அந்த படம் இஸ் மச் பெட்டர் தேன் த ஒரிஜினல் நம்பர் 1 அழியாத கோலங்கள்னு நினைக்கிறேன். அந்த டைட்டிலும் அந்த படத்தை விட இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம். இது ஒரு அழியாத கோலம். 24 கோலங்கள் வரைஞ்சி 24 வருஷம் ஆனாலும் அழியாமல் அப்படியே இருக்குது மனசுக்குள்ளே அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. படத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லக்கூடாது, ஏன்னா இட்ஸ் எ ஃபில்ம் டு பி சீன் அண்ட் அப்ரிஷியேட்டட். சும்மா சாதாரண ஒரு தமிழ் படம் மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு க்யூட்டுங்கிறதா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 104 மினிட்ஸில் படத்தை தூக்கி முடிச்சிடறாங்க. இந்த சொல்லுவேன் இல்லையா வழக்கமாக, தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லை இந்த படத்தில். எவ்ரிதிங் கோஸ் ஸோ நீட் அண்ட் ஆல் தட். அதே மாதிரி வர்ற கேரக்டர்ஸ், அவர் நாசர் வந்து ஒரு மாதிரி சார்ட் ஆஃப் ஒரு போலீஸ் கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அதுக்கு அவரை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும், அதுக்கேற்ற மாதிரி அவரை ஆக்ட் பண்ணியிருப்பார். பிரகாஷ்ராஜ் நல்லா பண்ணியிருந்தார். சொல்லப்போனால் 4 பேர் தான் அதில் வர்றாங்கன்னு நமக்கு தெரிந்த முகங்கள். 4 பேரும் ஆக்சுவலாக எந்த குறையும் சொல்ல முடியாது. அதான் சொன்ன மாதிரி அர்ச்சனான் ரேவதி கம்பீட் பண்ணும்பொழுது ரேவதி கொஞ்சம் லீட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சுது. அது ப்ராப்ளி ஐ ஹாவ் ஆல்ரெடி எ பர்ஸ்பெக்டிவ் தட் அர்ச்சனா ஆக்ஷனில் கொஞ்சம் ஒரு இந்த நேச்சுரல் இது கொஞ்சம் குறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தட் மே பி த ரீசன். பட் ஷி ஹஸ் டன் டெரிப்லி குட் இன் திஸ் மூவி. நல்லா இருக்குது. அந்த கடைசி என்ன, அது ஒன் ஹேஸ் டு see and enjoy the dialogue, ஆக்ஷன்ஸ். அதில் ரேவதி சிரிக்கிற இடங்கள், சிரிக்கிறதுனா ஆஹா இல்லை சிரிக்கிறதில்ல, இந்த க்ரீப்பிங் ஸ்மைல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை வந்து தனியாக தூக்கி நிறுத்துது அந்த கடைசி 10 நிமிஷம். கட்டாயம் பாருங்கள். அந்த படத்தில் என்ன வரும்னா, அவங்க 2 பேரும் அமெரிக்கன் காலேஜில் படித்தாங்கிறத முதல்ல ஒரு இடம் சொல்லுவாங்க, பின்னாலே ஒரு இடம் அமெரிக்கன் காலேஜ்னு வரும். ஸோ அமெரிக்கன் காலேஜ் அடிக்கடி சொன்னோன்னே அந்த மாணவ தோழருக்கு ஒரு ஆசை, ஒருவேளை நம்ம கல்லூரி ஆட்கள் யாரும் வசனம் எழுதி அல்லது டைரக்ட் பண்ணி அப்படி எதுவும். நானும் அதுக்காகவே அந்த டைரக்டர் பேரை தேடி பார்த்தேன். அப்போலாம் அவர் அமெரிக்கன் காலேஜை பற்றி எதுவுமே பேசலை. முந்தையும் ஒரு படத்தில் இதே மாதிரி அமெரிக்கன் காலேஜ் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பாலிட்டிஷியனை பார்க்க போவாங்க, அங்கே வந்து நாங்கள் அமெரிக்கன் காலேஜிலேருந்து ஒரு மாணவர் குழு வந்திருக்கோம் அப்படிம்பாங்க. அது அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஒன் ட்ரூத் இன் தட். அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சென்னையில் சினிப்பில் இருக்கிற பசங்க தெரியும். உதாரணமாக என்னுடைய ஸ்டூடெண்ட்டே சாந்தகுமார், மகேந்திரன், த டாப் கைன், அவரும் அமெரிக்கன் காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட், பாலா. ஸோ இந்த லிஸ்ட் கோஸ் ஆன். இப்போ ரீசெண்டாக ஒரு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருந்தார், ஐ ஃபர்காட்டன் ஹிஸ் நேம் அந்த மூவி. அதுவும் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அமெரிக்கன் காலேஜ் வந்து சென்னை ஆர் கோலிவுட்டில் கொஞ்சம் பேரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வேறு தெரியும். திஸ் மூவி இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் தட். அதாவது அட்லீஸ்ட் இந்த பேரை கொண்டாந்துருக்காங்க. இட்ஸ் எ குட் மூவி. யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா யூடியூப்பில் பாருங்கள்.
a very nice and let me repeat, cute movie. Thanks for listening. Thanks for the student who suggested this film for me. Okay, thanks a lot. Bye. இவர் தான் இயக்குனர் எம்ஆர் பாரதி. அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சில விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் பிடிச்சது. திரைப்படங்களை எவ்வாறு அவர் அணுகிறாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதாரணமாக இந்த படத்திலேயே தேவையில்லாத காட்சிகள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத பற்றியும் அவருக்கு ஏறக்குறைய என்னுடைய கருத்து அதுதான். அதாவது பாடல்கள் தேவையில்லை,